தளபதி விஜய் மாதிரி நிறைய பணம், பெரிய வீடு, கோடிக்கணக்கான மக்கள் கூட்டம் இது எல்லாத்தையும் அடையிறதுக்கு தேவையான ஒரு சைக்காலஜி பேஸ்ட் ஸ்கில் என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். இங்கிலீஷில் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் பி. அது என்னன்னு ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட பவர் என்னன்னு குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி கேள்வி ஒன்று கேட்குறேன். பல ஸ்கேண்டல்ஸில் மாட்டி நிறைய கோர்ட் கேசஸ் சந்திச்சு பல பேர் ஜோக்கர்னு நினச்ச ஒருத்தரால் மிக பவர்ஃபுல்லான கண்ட்ரியோட லீடராக ஒருத்தரால் ஆக முடியுமா? முடியும். அதை ப்ரூவ் பண்ணது டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இவ்வளோ பேரால் வெறுக்கப்பட்ட ஒருத்தரால் எப்படி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் லீடராக மாற முடிஞ்சது? அதுக்கு காரணம் அவர் மாஸ்டர் பண்ண ஆர்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், பெர்சுவேஷன் அண்ட் நெகோசியேஷன். ஆனால் இதை தான் நம்ம தமிழ்நாட்டில் பல பொலிட்டீஷியன்ஸ், செலிபிரிட்டிஸ் இன்க்ளூடிங் விஜய் இஸ் ஆல்சோ யூஸிங். ஸோ திஸ் இஸ் எபிசோட் 1 ஆஃப் பெர்சுவேஷன், ஃபுட் இன் த டோர். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான யாருமே சொல்லாத க்ரோத் ரிலேட்டட் கண்டென்ட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரீஸ் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்? ஏன்னா கையில் பணம் இல்லாமல் பெரிய படிப்பறிவு, ஸ்கில்ஸ் இல்லாட்டியும் ஒரு பெரிய இடத்துல ஒருத்தர் இருந்தால் அதுக்கான ரீசன் பெர்சுவேஷனாக மட்டும்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டூருக்கு கன்வின்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பெர்சுவேஷன் இஸ் அ மஸ்ட் எவ்ரிவேர் இன் லைஃப். ஸோ இந்த சீரீஸில் நிறைய புக்ஸ், வீடியோஸ், பிளாக்ஸ்னு படித்து பில்லியனர்ஸ், லீடர்ஸ், மிலிட்ரி, போலீஸ், மோடியிலேருந்து ஹிட்லர் வரைக்கும் யூஸ் பண்ண சைக்காலஜியுமே பெர்சுவேஷன் ஸ்கில்ஸை ப்ரஷ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ இந்த எபிசோட் முடியும் போது பெர்சுவேஷனில் இருக்கிற ஒரு சீக்ரெட்டை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்லேயும், பிஸ்னஸ்லேயும், ஜாப்லேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி க்ரோ பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் பிகின். நான் இப்போ சொல்ல போகிற டெக்னிக்கோட பேர் ஃபுட் இன் த டோர் டெக்னிக். இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் விச் இஸ் பேக்ட் பை ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச். சரியா? அண்ட் ஹியர்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். உங்களுக்கு மற்றவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு ரிக்வெஸ்ட்டோ இல்லை ஃபேவரோ வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் உலகத்தில் யாருனாலையும் தவிர்க்க முடியாத ஒரு சின்ன ஃபேவரை கேளுங்க. லைக், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, உங்களால் டைம் என்னென்னு சொல்ல முடியுமா, சம்திங் லைக். அந்த சின்ன ரிக்வெஸ்ட்டை அவங்க செஞ்சாங்கன்னா நீங்கள் கேட்குற அடுத்த ரிக்வெஸ்ட் பெரிய ஃபேவராக இருந்தாலும் அதுக்கு அவங்க கம்ப்ளை பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 10 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா மனுஷங்களுக்கு ஜென்ரலாகவே நம்ம பேச்சுலேயோ செயல்லையோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எடுத்தோடனே 500 ருபீஸ் கேட்டால் கொடுக்கறது டவுட்டு தான். ஆனால் முதல்ல 10 ரூபா கேட்டிங்கன்னா அதை கொடுப்பாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் அதே 500 ரூபாயை இப்போ கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் எல்லா டைமும் வேலை செய்யாது. பட் மற்றவங்க உங்கள் ரிக்வெஸ்ட்டை செய்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும். சரி, இதை எப்படி விஜய் யூஸ் பண்ணாரு? ஸ்டெப் 1, ஸ்மால் ஆஸ்க். ஜஸ்ட் கனெக்ட் மீ எமோஷ்னலி. அவர் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவரோட ஃபர்ஸ்ட் கோல் மக்கள் நம்மளை ஏற்றுக்கணும், எமோஷ்னலாக நம்ம கூட படத்தின் மூலமாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கு நாம்லாம் 2000ஸ்லேயே அவர் ஒரு ஆக்டராகவும் ஸ்டாராகவும் ஏற்றுக்கிட்டோம். அது ஒரு சின்ன எஸ். ஸ்டெப் 2, பில்ட் ட்ரஸ்ட் ஸ்லோலி. எமோஷ்னலான ஸ்பீச்சஸ், சேரிட்டி ஈவெண்ட்ஸ், சொசைட்டல் இஷ்யூஸ்க்காக குரல் கொடுத்து உதவி செஞ்சார். அதையும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் another எஸ். ஸ்டெப் 3, பிக் ஆஸ்க். சப்போர்ட் மீ ஆஸ் யுவர் ஃபியூச்சர் சிஎம். இத்தனை விஷயத்த மக்கள் ஏற்றுக்கிட்டனால நிறைய பேர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதும், சிஎம் ஆகணும்னு சொன்ன போதும் அதையும் ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் அவர் கூட நின்னாங்க. ஏன்னா வி ஹியூமன்ஸ் வாண்ட் டு பி கன்சிஸ்டன்ட். இதைத்தான் இந்த ஃபுட் இன் த டோர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விஜய் சார் 2000ஸ்லேயே சிஎம் ஆக போகிறேன்னு சொல்லியிருந்தா இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்போ இருந்திருக்காது. ஸோ இது எல்லாமே அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். பெர்சுவேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டூல். அது ஒரு நல்லவன் யூஸ் பண்ணால் மக்களுக்கு அது நல்லதாகவே முடியும். அதே ஒரு கெட்டவன் யூஸ் பண்ணால் பல பேர்த்த ஏமாற்ற முடியும். ஸோ இதை நல்ல செயல்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், பீஸ்.